அதில் இவர் வந்து அதை ஸ்டீல் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து சீமானுக்கு அதான் வந்து கருவாட்டு சாம்பார் அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தாரு போல இருக்கு. ஸ்டீல் பண்ணுறாருன்றதை விட டைல்யூட் பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன். தமிழ் நேஷனலிசம்ன்ற அந்த ஐடியாலஜி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டாமினண்டா இல்லை. 2 கட்சிகள் சேர்றாங்கன்னா 2 பேரோட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நலன் இருக்குல்ல, அது வந்து மெர்ஜ் ஆகணும் ஒரு இடத்துல. இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்றாங்கன்னா மேபி எனக்கு தெரியல, ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அதை தாண்டி 2 பேருக்குமே தேவை இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு ஸ்டார் அந்த தொகுதியில் நிக்கிறீங்க அப்படிங்கறதுனாலே ஜெயிச்சிட முடியாது. அது என்னோட ஸ்ட்ராங்கான பார்வை. ஏன்னா மக்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக சில பேரோட வீடியோஸ் தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணுவேன். அதில் ஒரு பிளேலிஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கும், வாட்ச் லேட்டரில் போட்டு வச்சுக்கணும். நம்மளோட ஃபேவரெட்டு இல்லை இவங்க சொல்கிறத வச்சு நம்மளுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்கிறாங்களே, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பேசணும்னு நினைக்கிற டாப்பிக்லாம் வந்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே. அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கி வந்து நம்மளோட வருண் டாக்ஸில் வந்திருக்காரு. லாங் ஓவர் டியூ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி தான் வந்து நம்மளுடைய நண்பர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டுக்கு உட்காந்துருக்கேன். வணக்கம், வெல்கம். வணக்கம், நன்றி. இப்போ எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது, ஸ்க்ரீன்லேயே ஒருத்தங்களை பார்த்துட்டு அவங்க பேசுறது கேட்டு நம்ம அவங்க கூட வந்து கன்வர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஹிபிஷன் இருக்குது, போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ. நீங்கள் உங்களோட ஒரு மீடியாவில் உங்களோட பயணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு மட்டும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பல. அதனால தான் நான் உங்ககிட்டே கேட்குறேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பாடி ஆஃப் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். அதான் எனக்கு உங்ககிட்ட பேசும்போது வியர்டாகவே இல்லை, ஏன்னா நான் உங்களை நேரில் பார்த்துருக்கேன். விகடன் ஆஃபீஸ்லேயே நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு ஸ்க்ரீனில் மட்டும்தான் வந்து கேப்ரியல் அவர்களை பார்த்துருக்கேன். எனக்கு ஸ்க்ரீனில் எனக்கு தெரியும், பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன் பர்சனாவே மீட் பண்றேன் இன்னைக்கு. அதனால மேபி எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் பண்ணேன், BA எக்கனாமிக்ஸ் பண்ணேன். விஸ்காம் இல்லை, இது டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் பண்ணேன். எங்க அன்ஹத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ்னு ஒரு இன்ஸ்டியூட், அது காஷ்மீரில் இருக்கு. ஸோ அங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் சில டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சில 2019 ஆங்கரிங் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்பதான் ஸ்கிரீனுக்கு வரீங்க? அப்பதான் 2019 தான் பண்ண ஆரம்பிச்சேன். எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன் டைம்ல பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகுது. அநேகமா நான் உங்களை பார்த்தது 2017 அப்போ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 17 அதான் இந்த 17 இயர் இருக்குல்ல, பொலிட்டிக்கலி ரொம்ப ஒரு கொதிநிலையிலே இருந்த ஒரு வருஷம் அது. ஏன்னா வந்து 2016 வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து டிசம்பர் டைம்ல வந்து அவங்க இறக்குறாங்க. அண்ட் 17 ஜல்லிக்கட்டு போராட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தர்ம யுத்தம், ஃபுல் ஆஃப் டிராமா அந்த வருஷம் ஃபுல்லா. அண்ட் ஆகஸ்ட்லேயே வந்து கலைஞர் அவர்கள் இறந்துட்டாரு. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு வந்து கண்டென்ட்னா யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது, லைக் மீடியாவில் இருக்கவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பரபரப்பான வருஷம், உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பொலிட்டிக்கல் தான் பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லை வேற ஏதாவது? நான் அப்போ மோஸ்ட்லி பொலிட்டிக்ஸ் பார்க்கல, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சார்ந்த சில கான்டென்ட் அங்கே பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சீரியஸான பொலிட்டிக்ஸ்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது, இப்பயே எதுவும் தெரியாது. ஆனா ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ இப்போ யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நல்லா நோண்டி சந்தேகம்லாம் கேட்குற அந்த ஆர்வம் இருக்கு. நம்ம சினிமா நடிக்கிறதுக்காக வந்தது. ஆனா ஃபேட் வந்து பாருங்க, அதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ண மாதிரி வந்து மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த பொலிட்டிக்கல விகடனில் வந்து அவங்க ஆர்டிக்கலை வந்து பேச சொல்லுவாங்க, உங்களுக்கு பேசணும் அவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு சேலஞ்சே எடுத்துக்கிட்டு அது சீரியஸான முகத்தை வச்சுட்டு பேசுறது, மற்றவங்களுக்குலாம் ஏதோ பொலிட்டிக்கலாக பேசுகிறோன்ற மாதிரி நினச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் விகடன் ஆஃபீஸில் பார்க்கும்போது எனக்கு மனசில் பட்ட விஷயம் என்னன்னா, இவர் நல்ல ஒரு வில்லன் மெட்டீரியல் இவர். ஸோ அப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ண மூவிஸ்லாம் இருக்கும், அதில் சில வில்லன்லாம் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் அப்படியே கண்ணெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்கும். ஓகே. ஸோ நல்ல வில்லன் மெட்டீரியல் அப்பயே யோசிச்சேன், யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வந்து அப்படி யோசிச்சிருக்காரு, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கர் யாரும் அப்படி யோசிக்கலையப்பா, கேட்டுக்கோங்க எல்லாம் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அண்ட் உங்க கூட இப்படி கான்வர்ஸ் பண்றதே அதான் சொல்றேன், அது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு சீரியஸா நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, கேள்வி கேட்பீங்க, நிறைய விஷயங்கள் விளக்கி சொல்வீங்க. பட் இட்ஸ் நைஸ் டு ஹேவ் அ ஹார்ட் டு ஹார்ட் சாட் வித் யூ. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வேற வழி இல்லாமல் பொலிட்டிக்கல் பக்கம் வந்துட்டீங்களா, தடம் மாறி அந்த மாதிரி? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் பொலிட்டிக்கல் கான்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆமாம் நான் கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் கொஞ்சம் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள், சோஷியலாஜிக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், இன்ஃபோடெயின்மெண்ட் பேஸ்டாக நிறைய விஷயங்கள் படிப்பேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி சொன்னீங்கல்ல, அதுவும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்குமா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே? ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கதை. எனக்கு காஷ்மீர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஸோ அதனால் நான் இப்போ ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி விஸ்காம் படிக்க பிளான் இருக்குது, கொஞ்சம் மீடியா சைட் போனாலும் கொஞ்சம் வேகாக தான் இருக்குது. அந்த டைம் எப்படின்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது
சினிமா ஒரு 50%, அப்புறம் ஒரு 50% இந்த பொலிட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் மைண்ட்ல ஓடிட்டு. ஆமா, ஆனா ஒரு ஃபோக்கஸ் இல்லை எனக்கு. இப்போ சினிமாக்கெல்லாம் போனோம்னா எக்ஸ்ட்ராடனரி ஃபோக்கஸ் வேணும் இல்ல, அப்போ ஒரு இந்த இன்டென்சிட்டி நமக்குள்ள இருந்தாதான் நல்ல ஒரு படைப்பை நம்மளால கொடுக்க முடியும். அந்த மாதிரியான இன்டென்சிட்டிலாம் இல்லை, சும்மா உட்காந்து லைட்டா புக் படிக்கிறது, சினிமாஸ் நிறைய பாக்குறது, அந்த லெவல்ல தான் இருந்தது. ஸோ அப்போ அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் போய் ஒரு 1 year படிச்சுட்டு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னாரு. அவரும் அப்படியே போயிட்டு வந்தேன், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் நீங்கள் ஆங்கரிங் நிறையா பண்ணி பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ஆனால் பாலிடிக்ஸ், ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் நிறையா பேசுவீங்க, ஒரு மோனோலாக் மாதிரி நீங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அதை நான் உட்காந்து பார்ப்பேன். பட் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கர்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இப்போ உங்களையும் கேட்டு நிறைய விஷயம் கேட்குறாங்க. நீங்களும் நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய தலைவர்கள்கிட்ட உட்காந்து வந்து கேள்விகள் கேட்குறீங்க பாலிடிக்ஸ் பற்றி. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ளன்னு சொல்ல மாட்டேன், பட் முழுக்க முழுக்க இப்போ பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை? இப்போ உண்மைதான், இப்போ முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மோஸ்ட்லி இப்போ கேட்டேன் கொஞ்ச நேரம் சினிமா ஏங்க பார்க்கறது விட்டுட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது தெரியல. இப்போ முன்னாடி ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்ததுன்னா, நல்ல சினிமா கெட்ட சினிமாலாம் கிடையாது, எந்த சினிமா வந்தாலும் போய் பார்த்துருவோம். அவ்வளோ பெரிய சினிமா. ஓகே. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு மூவிக்கு போகிறது, இந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ அந்த விஷயங்கள் பண்ணல, தெரியல. அது அப்படியே இது பிளான் பண்ணிலாம் பண்ணல. திரும்பி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நான் இப்போ சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. அதுக்கு மேபி நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சனால சினிமாவை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோமான்னு தெரியல. அங்க கன்சியூம் பண்றதுனால தியேட்டருக்கு போற ஒரு மைண்ட் செட் இல்ல அப்படிங்கிறீங்களா? அதுக்காக தமிழ் சினிமால முற்றிலுமா ஃபாலோ பண்றதுக்கு அதுவும் ஓடிடில வருமே, அதுல பார்க்க மாட்டீங்களா? செக் அவுட் பண்ண மாட்டீங்களா? இப்போ ஆஃப் லைட் கொஞ்ச நாளா மிஸ் ஆயிருச்சு, அது என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா நான் பெருசா பார்க்கல, எதுவும் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒன்று போயிடுச்சு போல இருக்கு. கரெக்ட், அது என்னன்னு தெரியல, பெரிய இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை. ஓகே, நான் வேற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா அதை பற்றியும் சில நேரத்தில் பேச வேண்டிய வந்துடுது அப்படிங்கிறதுனால. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸில் ஒரு அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு பார்வையாளர், கூர்ந்து நோக்கக்கூடியவர் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ நீங்கள் வந்து டே டு டே இஷ்யூஸே பேசுகிற அளவுக்கு இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ யூ ஆர் brought into that-ஆ இல்லை நீங்கள் வந்து அதை விரும்பி அந்த ஒரு பாத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? இது ஒரு நல்ல பாயிண்ட். எனக்கு பர்சனலாக வந்து இந்த டே டு டே கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறது பிடிக்காது. நான் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே அந்த ஒரு கல்ச்சர் இருக்கும், சோஷியல் மீடியாவை ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நியூஸ் ஏதாவது வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நியூஸ் கிடச்சதுன்னா பட்டுன்னு அதை பிரேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த லைஃப் ஸ்டைலே பிடிக்காது. இந்த நியூஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் வரதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அது பின்னாடி ஓடிட்டே இருக்கு, அது எனக்கு ரொம்ப அது எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி அனாலிசிஸ், அப்புறம் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள், ஒரு சோஷியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விஷயங்களை அணுகணும், இந்த மாதிரி தான் யோசிப்பேன். ஓகே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்ஸ் நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் ஆக முடியாதுன்ற ஒரு சூழல். ஸோ அதுவும் நம்ம பொலிட்டிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு சேனல் ரன் பண்ணும்போது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா யூடியூப் அதை டிமாண்ட் பண்ணுது, கொஞ்சம் குயிக்காக நீங்கள் கண்டென்ட்டை போடணும்னு. ஸோ குயிக்காக போடுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்மளும் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இப்போவும் பார்த்தோம்னா மற்ற யூடியூபர்ஸை விட நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்போம். அதாவது நீங்கள் உங்களோட ஹோல்டில் இருக்கீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? அதாவது ரொம்ப அது கூடயே வேவ் கூடயே போகாமல், ரொம்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடியே ஓடிட்டே இருக்காமல், டக்குன்னு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுறது, அது ஒரு ட்ராப் தானே? அது ஒரு ட்ராப் தான், அது அஃப்கோர்ஸ் ஒரு ட்ராப் தான். பட் யூடியூப் சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்டு அவங்க சொல்படி நடந்தோம்னா நமக்கு இன்னும் பெட்டர் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் ட்ராப் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி, ரைட்? எனக்கு வந்து எவர்கிரீன் கண்டென்ட் பண்ணணும்னு எப்பவுமே ஆசை. அப்போ அதோட செல்ஃப் லைஃப் அப்படியே இருக்கும். இப்போ கேப்ரியல் அவர் கூட வந்து நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கண்டென்ட் வச்சே சொல்றேன், எனக்கு சிலதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வருது. இப்போ சான்சூ பத்தி நீங்க ஆர்ட் ஆஃப் வார் பத்தி பேசிருக்கீங்க அப்படின்னா அதை நான் இன்னைக்கு பேசிட்டேன்னா அடுத்த ஒரு மேல பார்த்தா கூட அதுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இட்ஸ் எவர்கிரீன், இட்ஸ் கோயிங் டு பி லைக் தட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கா டெய்லி வீடியோ போடு, என் கூட வா, அப்பதான் உனக்கு ரெவென்யூ பேஸ்டாகவும் இருக்கணும், உன் சேனல் ரெக்கமெண்டேஷன்லயும் கொண்டு வரன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனவே இது ஒரு யூடியூப் அரசியல், யூடியூப் சயின்ஸ், அது ஒரு தனி சப்ஜெக்ட். பட் இப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்கன்றனால கரண்ட் அஃபேர்ஸ் அந்த பாலிடிக்ஸ் பத்தியும் நான் நிறைய கேட்கலாம்ல உங்களுக்கு? தாராளமாக கேட்கலாம். அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாசம் தான் இருக்கு, வேற வழி இல்லை. அதை பத்தி நீங்க போறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சி திருப்பி இழுத்துட்டே தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் இப்போ விஜய் பத்தி வந்து கேட்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கப்போ நான் உங்ககிட்ட வந்து பாட்காஸ்ட்டுக்கு வந்து டேட் கேட்கிறப்போ அன்னைக்கு வேற ஒரு சினாரியோ இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க சினாரியோக்கு வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க வரதுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு, நேத்தி முந்தானத்துல சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ அவர் வர்றப்போ வந்து ஓகே அவர் கூட யார் சேர போறா, அவர் யார் கூட சேர போறாரு, ஐ மீன் லைக் அவர் ஒரு நாவல்ட்டி மாதிரி இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு தனித்து விடப்பட்டுட்டாரோ, வித்தவுட் ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் ரொம்ப ஹானஸ்டாவே சொல்றேன், ஒரு லேமேனோட பார்வையிலன்னு சொல்றேன்,
ஃபர்ஸ்ட் வாட்டியே வந்து முதல்வர் ஆக முடியும்னு அவர் நினைக்கலாம், அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் நினைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு பெரிய மிராக்கிள் தான் நான் நினைக்கிறேன். பட் கூட்டணி சேர்ந்து அவர் ஒரு பவராக தன்னை நிரூபிச்சுப்பாரு. ஹில் பி எ கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. ஐ எம் ரைட் ஆர் ராங் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? இன்ஃபேக்ட் எனக்கு வந்து விஜய் அரசியலுக்குள்ள வந்தப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே என்னோட பார்வை என்னவா இருந்ததுன்னா, விஜய்க்கு ஒரு அலைன்ஸ்ல போய் செட்டில் ஆகிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டார்ன்றதுனாலயா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணணும்ல, உங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னன்றதை ப்ரூவ் பண்ணணும். அது இல்ல அப்படின்ற பட்சத்துல நெகோஷியேட் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். இப்ப அதிமுக திமுக அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க. ஸோ அவங்க ரொம்ப அதிகமாகவும் ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாம் ப்ராப்பரா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அது ஃபங்க்ஷன் ஆகும் கரெக்டா. உங்களுக்கு 10% ஓட்டு இருக்குன்னா உங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் இருக்கும். 10% ஓட்டை தாண்டி உங்களால வேற சில விஷயங்கள் டெலிவர் பண்ண முடியும்னா அதுக்கு வேற சில சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராப்பரா இங்க சிஸ்டம் இருக்கு. அது போக புதுசா ஒரு கட்சி நீங்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எப்பவுமே மக்கள் கொஞ்சம் பேர் வந்து மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற சிந்தனையில இருப்பாங்க. ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் உள்ள வருவாங்க. அந்த ஓட்டர்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். கமல்ஹாசன் அந்த விஷயத்தை பண்ணார். ஸோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். 3% ஏதோ ஹார்வெஸ்ட் பண்ணார்ல. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நீங்க இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ஓட்டர்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆமா, ஸோ நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள வரீங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாற்று அப்படின்ற அந்த இமேஜ் வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரெண்டாவது, விஜயோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவங்களோட ரசிகர்களுக்கு இவர் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியா வரப்போறாரு, நெக்ஸ்ட் சிஎம்மா வரப்போறாருன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல சினி இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிருக்காரு. அவர் ஹீரோவாவே பாத்துருக்காங்க, பிரைம் ஆப்ஜெக்டாவே பாத்துருக்காங்க. அவர் தோத்தவங்க பார்த்தது இல்ல, ஜெயிச்சே தான் பாத்துருக்காங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இங்கேயும் இருக்கும். இப்ப ஏடிஎம்கே கூட போய் அவர் சேர்றாருன்னா இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னர் ஆயிடுவார் அவர். ஸோ அவர் டாமினன்டான ஃபோர்ஸா இருப்பாரு. மேபி ஒரு 30 சீட்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அது ரசிகர்கள் மத்தியில் விஜயோட இமேஜையும் உடைச்சிரும். ஓகே, ஸோ விஜயகாந்த் மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஒரு தனியாக தான் சந்திச்சு ஆகணும். ஸோ நீங்க சொல்ற பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு ஒரு நன்மை தான் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. இப்போ இந்த ஒரு நிலைமையில இப்போ இருக்காரு இல்லையா அவரு, அது அவருக்கு ஒரு நன்மை மாதிரி தான் தெரியுது நீங்க சொல்ற அந்த ஒரு லாஜிக் படி பார்த்தா. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால அவர் தனியா தான் நின்று ஆகணும் அப்படின்ற ஒரு இல்லை இருந்துச்சு ஆப்ஷன். சீமான் சொல்றீங்க? ஆமா. ஸோ இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். விஜய் எப்படின்னா ஒரு சினிமா நடிகரோ ஒரு சினிமா டைரக்டரோ எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அதே வகை விதத்தில் அவர் சினிமாவை அப்ரோச் பண்ணுற மாதிரியே பொலிட்டிக்ஸும் அப்ரோச் பண்ணுறாரு. சினிமாக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட யூஸ் ஆகும். ஆமா, எல்லாருமே மார்க்கெட் தான். இல்ல, தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே வியூவர்ஸ் தான், எல்லாருமே எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் தான். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தோ குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தோ நான் கண்டென்ட் பண்ண மாட்டேன். படம் பண்றேன்னா எல்லாத்தையும் உள்ள அகாமடேட் பண்ற மாதிரி தான் பண்ணுவேன். குறிப்பிட்ட ஒரு ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ண மாட்டேன், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருமே எனக்கு வேணும். ஆமா, எல்லாரும் எனக்கு வேணும். நீங்க சொல்ல கரெக்ட். ஏன்னா கடைசியா அந்த கோட்ன்ற படத்துல அஜித்தை பத்தி கூட ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு அவர். சோ அஜித் ஃபேன்ஸும் என் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். லைக் ஜெனரலி அப்படிதான் வந்து சினிமாக்காரங்க பார்ப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு என்ன, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளை நீங்க தியேட்டர்ஸுக்கு உள்ள கொண்டு வரணும், அதுதான் அவங்களோட கேம். ஆனா பொலிட்டிக்ஸ்ல அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. நீங்க யூ வில் ஹேவ் டு மேக் எனிமீஸ். நீங்க ஒரு எதிரியை கிரியேட் பண்ணணும், அந்த எதிரியை வீழ்த்த போறது நான் தான் நீங்க சொல்லணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ப்ராப்ளம்க்கு நான் தான் சொல்யூஷன் நீங்க சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ இப்ப சீமான் அதை பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, நான் தமிழ் நேஷனலிஸ்ட், எனக்கு எதிரி யாரு, திராவிடத்தை நாங்க வீழ்த்துவோம், தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒரு தமிழ் தேசிய கட்சியின் வாயிலாக நாங்க அதை வீழ்த்துவோம்ன்றது அவரோட ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். விஜய் என்ன பண்றாருன்னா, எங்களோட சித்தாந்தம்ன்றது திராவிடம் பிளஸ் தமிழ் நேஷனலிசம்ன்றார். ஸோ இங்க இருக்கக்கூடிய 2 டாமினன்ட் பொலிட்டிக்கல் ஐடியாஸை நான் ஏன் இதுக்குள்ள கொண்டு வந்துருவேன். ஸோ ஐடியா என்னன்னா, எப்படி நான் சினிமாவில் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும், அதே மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸையும் உள்ள கொண்டு வந்துடலான்றதான் பேசிக் ஐடியா. அவர் திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்னது கூட மேபி அவருக்கு ஒரு சைடு வந்து கோவமா இருந்தாலும், தமிழ் நேஷனலிசம் இன்னொரு கண்ணுன்னு சொன்னா அதை ஸ்டீல் பண்ண பாக்குறவரும் சீமானுக்கு தோணிருக்கும் போல இருக்கு அந்த டைம்ல. லைக் ஒரு ஐக்கானை ஸ்டீல் பண்ற மாதிரி, ஒரு சித்தாந்தத்தோட ஒரு பாதி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் தேசிய கட்சியா வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்டா தமிழ் தேசிய கட்சி மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு 5 or 6 years தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிறது ரொம்ப டிஃபைன்டா இருக்கிறது மக்கள் மனசுல, ஒரு லேமன் மனசுல கூட நாம் தமிழர் கட்சி இருக்கலாம். அதுல இவர் வந்து அதை ஸ்டீல் பண்றாருன்ற மாதிரி வந்து சீமானுக்கு அதான் வந்து கருவாட்டு சாம்பார் அந்த டைம்ல வந்து சொல்லியிருந்தாரு போல இருக்கு. ஸ்டீல் பண்றாருன்றதை விட டைல்யூட் பண்றாரு நான் சொல்லுவோம். ஆமா, டைல்யூஷன் அது பாக்குறேன். ஏன்னா இப்ப தமிழ் நேஷனலிசம்ன்ற அந்த ஐடியாலஜி ஒரு 20 yearsக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டாமினண்டா இல்லை.
இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இல்லை. இன்னைக்கு ஒரு 8% ஓட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறி இருக்காது. இது ஏன் மாறுதுன்னா தமிழ் நேஷனலிசமுக்கான தேவை சொசைட்டில ஏற்படுது, திராவிடத்தை அப்போஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது, அந்த தேவையின் பேர்ல தான் உருவாயிருக்கு. ஸோ இப்போ நீங்க தமிழ் நேஷனலிசமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப சீமான் ஒருத்தரை எதிரியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, அதை நீங்க டைல்யூட் பண்றீங்கல்ல. ரெண்டு பேரும் எதிரில் ரெண்டு ஒரே கேம்ப்ல இருக்கலாம்ல சொல்றீங்க. ஸோ அப்ப டைல்யூஷன் அங்க நடக்குது. இப்ப ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து முதலாளித்துவமும் கம்யூனிசமும் எனக்கு இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது உன்னோட எதிரி. அப்போ உங்களோட பேசிக் பிலாசபி அடிபட்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ரெண்டையும் ஒரே தட்டில் நீங்கள் வைக்கும்போது இல்லை திராவிடம் வந்து அது வேற ரூட், அது எங்களோட எதிரி, தமிழ் நேஷனலிசம் ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ நான் அவுட்கம் அண்ட் ரிசல்ட் மட்டும் தான் பார்க்குறேன். எனக்கு தேவை வந்து கிளைமேக்ஸ் மட்டும் தான். சினிமா மாதிரியே சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த எலெக்ஷன் நடந்து முடிகிறப்போ விஜயோட கட்சி வந்து என்னவா இருக்கும், அவங்களுடைய பங்கு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து கூட்டணி முடிவாகி வந்து அதிமுகவும் பாஜகவும் இருக்காங்க, இன்னும் சில கட்சிகள்லாம் அவங்க கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவோட கூட்டணி அப்படியே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீம், இன்னொன்று சீமான் தனித்து தான் வந்து சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ விஜய் இந்த என்ன பங்காற்றுவார்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள அவருடைய ரோல் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் வந்து டிஸ்ரப்டராக இருப்பார். ஓகே, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? ஸோ இப்போ ஒரு சைடில் தமிழ் நேஷனலிசம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க, 8% ஓட்ஸ்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. பரவலாக இருக்கிற நம்பிக்கை என்னன்னா விஜய் அவர்களும் 5 to 10% ஓட் மினிமம் வாங்குவார். 10க்கு மேலேயே எல்லாம் சொல்றாங்க. பட் நான் ஏன் எஸ்டிமேட் சொல்றேன், ஒரு 5 to 10 நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மேபி கூட வாங்கலாம். ஓகே, அது பார்க்கலாம். அவ்வளோ இருக்குங்கிறீங்க நீங்க? 5க்கு மேலன்னு நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப 5க்கு மேல இருக்கும். ரொம்ப நீங்க ரொம்ப ஜெனியூனா ரொம்ப லீனியண்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஐ மீன் அவருக்கு நீங்க பாவம் ஒரு ஏதாவது ஒரு மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டியே ஒரு விஜயகாந்த் வந்து அவ்வளவு வாங்கினாரா அப்படின்னு எனக்கு அரௌண்ட் 10 கிட்ட வந்தாரு. ஒரு 10 கிட்ட வந்துட்டாரு. ஸோ விஜய், அதனால நீங்க விஜய் ஒரு 10 கிட்ட வருவாருன்னு சொல்றீங்களா? விஜய் ஒரு மேசிவ் ஸ்டார்ல. இப்ப சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜயோட பாப்புலாரிட்டியும் அவரோட ரீச்சும் அதெல்லாம் சேலஞ்சே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச நீங்க மார்க்கெட்ல யாருமே விஜயை சேலஞ்ச் பண்ண முடியாது. பெரிய ஒரு ஃபேஸ் இருக்கு. சோ எல்லார் வீட்லயும் ஒரு ஓட் இருக்குன்றதுனால அப்படி சொல்றாரு. ஆமா, அதுவும் நம்பர் 2 விட விஜய் வந்து ரொம்ப டாப்ல இருக்காரு. சோ நம்பர் 2க்கும் நம்பர் 1க்கும் இருக்கிற இடைவெளியும் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய உச்சத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் பாப்புலர் இண்டிவிஜுவலா இருக்கும்போது அவருக்கு பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்த முடியுமா, பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்த முடியுமான்றதெல்லாம் செகண்ட். அது ஃபேம் பேஸ் பண்ண விஷயமே கிடையாது. ஏன்னா சொசைட்டில பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினவங்கலாம் ஃபேமஸ் ஆனவங்கலாம் கிடையாது. அவங்க நல்ல பொலிட்டிக்கல் வியூ விஷனோட இருக்கிறவங்க. ஸோ அது எனக்கு தெரியல. சித்தாந்தத்தின் ரீதியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க அவங்க எல்லாம் பெரிய வேற மாதிரியான ஆட்கள், சொசைட்டியை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஆட்கள். பட் நான் விஜயால டெஃபினட்டா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் ஓட்டா கன்வெர்ட் ஆவாங்க. அவருக்கு 100 ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா டெஃபினட்டா 50 ஃபேன்ஸ் அதில் ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டெஃபினட்டா அவர் இம்பாக்டை ஏற்படுத்துவார். விஜயால சாலிடா ஒரு 5 to 10% ஓட்ஸை பிரிக்க முடியும். மோஸ்ட்லி இது யாரோட ஓட்ஸா இருக்குன்னு பார்த்தோம்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஸோ பிஜேபி ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து அவர் ஸ்பிளிட் பண்ணுவார். அதிருப்தி வாக்குகள் ஒன்று அப்படி சொல்லலாம். பட் இன்னொன்று விஜயோட பாலிடிக்ஸ் ஆன்டி டிஎம்கே தானே. ஸோ விஜய் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாருன்னா நேச்சுரலா ஆன்டி டிஎம்கே ஆட்கள் தானே இங்கே ஓட் போடுவாங்க. நிச்சயமா. ஸோ நம்ம திமுகவை எதிர்க்கணும்னா இப்போ நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்டிகே, அப்புறம் டிவிகே, அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப விஜய் உள்ள வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பேசும்போது அந்த செக்ஷன் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பேர் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அதிமுக பாஜகவுக்கு தலைவலி. ஸோ இப்போ அதனாலதான் அவங்க விஜயை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. நெக்ஸ்ட் கேட்கலாம்னு வந்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் அங்க என்டிகே கிட்ட போனாங்க, சரியா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப இங்க போறாங்க. இல்ல ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் அது நடக்குதுன்னு சொல்றாங்க. அதனால இவர் வந்து அவங்களை தாக்கி பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காரு. அவரோட டோன்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஸோ ஆனால் ஏன்னா அவர் தான் பாயாசம் ஃபாசிசம்னு 2 பேரை வந்து ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக கூட்டணி கூட சேர்ந்திருந்தாலும் வந்து ஒரு பெரிய டைலூஷன், அவரோட ஒரு இமேஜ் வந்து ஒரு உருவாயிருக்குன்னு சொல்லாதீங்க. இப்போ வந்து பாஜக கூட ஒரு வேளை இருக்கிற கூட்டணியில் அவர் சேர்ந்துட்டா வந்து மேபி ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி இல்லை ஏதோ ஒரு பண்ணி கூட அவங்க வந்து சேர வைக்கலாம். அப்படி ஆனால் சேர்ந்துட்டாலும் அவருடைய அரசியல் எதிர்காலம் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ அப்ளை ஆகும். நீங்கள் அதிமுக பாஜகவோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா ஒன்று திராவிட கட்சியோட சேர்றீங்க, 2வது நேஷனல் பார்ட்டியோடையும் சேர்றீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் நதிங் நியூ டு ஆஃபர். இல்ல அந்த ஆர்ம் ட்விஸ்ட் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல ஆர்ம் ட்விஸ்ட்லாம் பண்ணி கொண்டு வர முடியும்னு தோணுது. இதெல்லாம் பொலிட்டிக்ஸ்ல வந்து 2 கட்சிகள் சேர்றாங்கன்னா 2 பேரோட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நலன் இருக்குல்ல, அது வந்து மெர்ஜ் ஆகணும் ஒரு இடத்துல. இப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்றாங்கன்னா மேபி எனக்கு தெரியல ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அதை தாண்டி 2 பேருக்குமே தேவை இருக்கு. அதிமுகவுக்கு பாஜக தேவை, பாஜகவுக்கு அதிமுக தேவை வீழ்த்துறதுக்கு. ஆமா, திமுகவை வீழ்த்துறதுக்கு. 2வது தனியா இருந்து அதிமுக வீழ்த்த முடியாது. ஏன்னா இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணும்.
ஒரு சைடுல அதிமுக, இன்னொரு சைடுல பாஜக, அப்புறம் ஒரு சைடுல டிவிகே, இன்னொரு சைடுல என்டிகேன்னு 4 பக்கமா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா ஏடிஎம்கே கண்டிப்பா வீழ்த்த முடியாது அதிமுகவை. ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, அப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாஜக உள்ள கொண்டு வந்தாச்சு, இப்ப அடுத்தது எங்க போறாங்க, என்டிகிட்ட போறாங்க, என்டிகிட்ட போறாங்க, உள்ள கொண்டு வந்துடலாம்னு பாக்குறாங்க, முடியல. சரி, அப்புறம் அடுத்து 4ஆவதா விஜய்கிட்ட போறாங்க. சோ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் பேனர் கீழே கொண்டு வரணும், அந்த முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ மேபி ஃபோர்ஸ் பண்ணலாம், மேல டெல்லியில இருந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் புல் பண்ணலாம், அது நமக்கு தெரியல. பட் இது வந்து அவங்களோட நலன் சார்ந்த விஷயம் தான், அவங்க இதை தான் பண்ணி ஆகணும் திமுக வீழ்த்தணும்னா. ஓகே, ஸோ விஜய் பத்தி நம்ம நிறைய அலசி முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா விஜய் பத்தி ஒரு கேள்வி. அவர் நிப்பாருன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அவர் நின்னா அவர் நிக்கிற இடத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருவாரா? அவர் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இன்னொரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லிருக்காங்க. தினம் வந்து பாத்தீங்கன்னா 1 hourக்கும் மேற்பட்ட காணொலி போடக்கூடியவர். அவர் என்ன சொல்றாரு, விஜய் நிக்கிற இடத்துல விஜய் ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியல, எனக்கு வந்து டயலாமோவா இருக்கு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கும் தெரியல ஆக்சுவலா. ஒன்று நான் சொல்றேன், அந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் அப்புறம் 10% 20% வாங்குறோம்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான விஷயங்கள். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு சூழல் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கனடாவோட எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆமா, அங்க எதிர்பார்த்தது என்னன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட்டுன்னு பார்த்தா லிபரல்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல போயிட்டாங்க. அது நம்ம தலைவர் ட்ரம்ப் அங்க பண்ண வேலை இங்க மக்களை போலரைஸ் பண்ணிருச்சு. மக்கள் எல்லாமே கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் பிளே ஆகும் நம்ம சொல்ல முடியாது. இது நான் சொல்ற பெரிய கருத்து கணிப்பு ஜீனியஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கனால கூட பெருசாலாம் கணிச்சிட முடியாது. பட் என்னோட பேசிக்கான சில புரிதல்கள் எனக்கு இருக்கு. இப்போ ஒரு தொகுதியில நீங்க ஜெயிக்கணும்னா மினிமம் 30 to 40% ஓட்ஸ் நீங்க வாங்கணும். ஓகே, இப்ப விஜயோட ஃபேன்ஸ் ஒரு 10% ஓட் போடுவாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சொசைட்டில 30-40% மக்கள் வந்து டிவிக்கு பக்கம் திரும்புறதுன்னா கிரவுண்ட்ல நீங்க ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி உங்க பக்கம் கொண்டு வரீங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு ஸ்டார் அந்த தொகுதியில் நிக்கிறீங்க அப்படிங்கறதுனாலே ஜெயிச்சிட முடியாது. அது என்னோட ஸ்ட்ராங்கான பார்வை. ஏன்னா மக்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் பாட்டுக்கு எனக்கு சும்மா பிடிச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஸ்டாரை பார்த்தோன்னே போடணும்னு தோணுது, டக்குன்னு போடுவேன்ற மாதிரி மக்கள் டைவர்ட் ஆகி போக முடியாது. எம்ஜிஆர் இல்லைங்கிறீங்க. அப்படி டைவர்ட் ஆகி போகணும்னா எப்பயோ போயிருக்கலாம் இல்லையா. இப்போ திராவிடன் பார்ட்டிஸ் வந்து லாஸ்ட் 60 years ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டைவர்ட் ஆகாம எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அரசியல் சித்தாந்தம் மனசு மக்களோட மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா உயர்வுருந்துருச்சுங்க. மக்களோட வாழ்வாதாரமும் இந்த கட்சியை சார்ந்திருக்கு. இந்த கட்சிகளோட கனெக்ட் ஆகி புரியுது. இப்போ நான் என்னோட ஸ்கூல்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கலாம், நான் கொடுக்குற சலுகைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில மக்கள் இது எல்லாத்தையும் இதோட கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ மக்கள் இப்போ அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை மாற்றி நேற்று ஒரு பேட்டர்னில் போட்டேன், இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நான் மாதிரி வேற பேட்டர்னில் போடுறேன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நம்ம மாற்றணும்னா இன்னைக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. மாதம் 1000 ரூபா வருது, ஸ்கூல்ஸுக்கு நம்ம பையன் ஈஸியாக போய்கிட்டு இருக்கான், சில சலுகைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு மெஜாரிட்டி அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை மாற்றணும்னா கிரவுண்டில் ஏதோ பெரிய அதிருப்தி இருக்கணும், பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கணும். எப்படி 50s ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டு காங்கிரஸை விட்டுட்டு அந்த பக்கம் போகிறாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படணும். எனக்கு இன்னும் அதுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியலங்கிறீங்க. ஆமா, விஜய் மேபி ஜெயிக்கலாமா எனக்கு தெரியல, ஆனா அது கூட கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ KN நேரு மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்ட ஆள் யாரா வேணா இருக்கலாம். திமுக எவ்வளோ சீனியர் பீப்புள் இருக்காங்க, அதிமுகலையும் வந்து முன்னாள் அமைச்சர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதியில் போய் நிற்கிறாரு அப்படின்னா விஜய் ஒரு பெரிய டஃப்பான ஃபைட்டாக தான் இருக்கும். ஏன்னா கல அரசியல் அப்படிங்கிறது வேற, அந்த இடத்துல ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகுமா தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே. அப்படி என்னன்னா அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கிரவுண்ட்ல நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த பகுதியில் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த சேஃபான தொகுதியில தான் விஜய் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ பார்க்கலாம், எல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு எலெக்ஷனா இருக்க போகுது அப்படின்னு முக்கியமான எலெக்ஷன்.